இந்த சாயந்திர வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை தியானிக்க உங்களுடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம் எஸ்பா. தேவன் தாமே உன்னதமான ஞானத்தை பரத்திலிருந்து கத்தாவே எங்களுக்கு கொடுத்து, அப்பா நீர் பேசும்படியாய் கத்தாவே மனுஷனல்ல உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படியான கிருபையை தாங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வந்து யாக்கோபு 5:16 யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, வேண்டுதல் அப்படின்னு சொல்லி. வேண்டுதல் என்றாலே அது ஜெபம் தான். ஜெபம்னு நம்ம சொல்லும் போது அது எப்படின்னா ஒரு 2-வே கான்வர்சேஷனா தான் நம்ம ஜெபத்தை பார்க்கணும். இப்போ ஒரே ஒரு போன் கால் இப்ப எடுக்கிறோம்னா, இப்ப ஒரு போனை பண்றோம். அப்போ நம்ம மட்டும் அந்த போன் காலை பேசிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எந்த ஒரு பதிலும் நம்மளுக்கு கொடுக்கலன்னா, அப்ப நம்மளுடைய நம்ம இங்க இருந்து பேசுனதுன்னா அது ஒரு விருதாவாதான் வீணாதான் போகும். அப்போ எப்படி ஒரு ஜெபம் வந்து எப்பவுமே ஒரு 2-வே கான்வர்சேஷன் தான், கம்யூனிகேஷன் சொல்லலாம். இப்போ ஜெபம் எப்படி 2-வே கம்யூனிகேஷனா இருக்க முடியும்? முதலாவது ஜெபத்துக்கு நம்ம முக்கியமா ஜெபத்துக்கு நிறைய குவாலிட்டிஸ் வேணும், தகுதிகள் வேணும். அப்படின்னா தகுதி, ஜெபத்துக்கு என்னடா ஒரு தகுதி நம்ம நோக்கி பார்க்கும்போது, ஜெபத்துக்கு முதலாவது நம்மளுக்கு வேண்டிய தகுதி விசுவாசம். விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டவரிடத்துல எதாவது பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சோம்னா அது வீண் தான். அப்போ விசுவாசம் தான் ஒரு ஜெபத்துக்கு முதலாவது ஒரு முக்கியமான தகுதி. அப்போ ஜெபம் வந்து எப்பவுமே விசுவாசத்தை நோக்கித்தான் இருக்கணும். விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா நம்மளுக்கு பதில கொண்டு வராது. யாக்கோபு 5:15 பாக்குறோம், விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் வீண், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி யாக்கோபு 5:15 பாக்குறோம். ரெண்டாவது நம்மளுக்கு வேண்டிய ஜெபத்துக்கு வேண்டிய குவாலிட்டி என்னன்னு சொன்னா, ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். முதலாவது நம்ம ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவை வைக்கும் போது, அப்போ அந்த ஒரு உறவுல நம்ம ஆண்டவரோட கூட நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் உண்மையாவே முக்கியமா வல்லமை வாய்ந்ததா இருக்கும். முதலாவது விசுவாசம் வேணும். ரெண்டாவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நம் கடவுளோடு கூட நமக்கு ஒரு நல்ல ஐக்கியமும் ஒரு உறவும் நம்மளுக்கு இருந்தா அந்த ஜெபம் கண்டிப்பா ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு ஜெபமா இருக்கும். மூன்றாவது காரியம், ஜெபத்துக்கு நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஒரு சுத்திகரிப்பு. தினமும் ஆண்டவர் கூட நமக்குள்ள உறவுல எந்த பாவமோ எந்த ஒரு உலக பிரகாரமா காரியமோ, அதனாலதான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்கு நம்ம கடந்து போறோம். அதனாலதான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அப்போ சுத்திகரிப்பு தினமும் அவசியம் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம தினமும் சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி ஜெபத்துக்கு தடையா இருக்கிற நம்மளுடைய காரியங்களை முதலாவது நம்ம சுத்திகரிச்சு ஆண்டவரோடு கூட நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நாலாவது காரியம், மன்னிக்கிற சுபாவம், forgiving spirit. எப்பவுமே நம்ம மற்றவருடைய பாவங்களை மற்றவர்கள் நமக்கு செய்யற பாவங்கள், நமக்கு செய்யற குற்றங்கள், நம்ம குடும்பத்தின் மக்கள், நம்ம சபையார், நம்ம உடன்பிறப்புகள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், யார் நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டமோ அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்தாலும் அதை நம்ம மன்னிக்கிற அந்த ஒரு ஒரு சுபாவம் நம்மளுக்கு வேணும். ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி யாக்கோபு 5:16 நம்ம பாக்குறோம். அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை? நாலாவது குவாலிட்டி, forgiving spirit. நம்ம கண்டிப்பா மற்றவங்களை மன்னிக்கிற அந்த ஒரு ஆவி நம்மளுக்கு வேணும். நம்மளுடைய மற்றவங்களை பாவங்களை நம்ம மன்னிச்சாதான் தேவன் நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். மற்றவங்களை பாவங்களை நம்ம மன்னிக்கலன்னா கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் கண்டிப்பா மன்னிக்கப்படாது. அப்போ forgiving spirit இருந்தாதான் நம்ம ஜெபம் உண்மையாவே ஒரு வல்லமை வாய்ந்த ஜெபமா நம்மளுக்கு இருக்கும். அஞ்சாவது நம்மளுடைய முக்கியமா நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கணும். இருக்கக்கூடாத ஒண்ணு பெருமை, ப்ரௌட். கர்த்தர் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ பெருமை இருந்தா நம்மளுக்குள்ள ஒரு சுயம் அங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. அப்போ ஜெபத்துக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடாத ஒரு காரியம் நம்மளுக்குள்ள இருக்கிற
பெருமை. பெருமை இப்ப சிலவங்க ஜெபிக்கும் போதே அவங்களோட ஜெபம் எப்படியா இருக்கும்னா, மனுஷனோட கனத்திற்காக சிலவங்க ஜெபிப்பாங்க. நிறைய நம்ம பார்க்கலாம். மனுஷோட கனத்திற்காக நம்ம ஜெபிச்சோம்னா, கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு நம்மளுக்கு பதிலே வராது. நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அது வந்து பரிசுத்த ஆவியானோட வழிநடத்தலோட அந்த ஜெபம் இருக்கணும். சில வேளையில நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பார்க்கலாம். சாதாரணமா நம்ம ஜெபிச்சிருவோம். ஆனா பரிசுத்த ஆவியானோட வழிநடத்தலோட ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும். இது நம்ம யாரோ நம்மளோட கூட இருந்து ஜெபிச்சாங்க. இந்த ஜெபம் இவ்வளவு வல்லமையா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம இந்த ஜெபத்தை ஜெபிக்கல. பரிசுத்த ஆவியானோட வழிநடத்தல் அந்த ஜெபத்துல இருந்துச்சுன்னு நம்மளால உணர முடியும். எல்லா வேலையிலும் இல்ல. சில வேலைகளே நம்ம தனிமையா இருக்கும்போது நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் அந்த அவ்வளவு ஒரு வல்லமையா இருக்கும்போது நம்மளால உணர முடியும். அதே மாதிரி மனுஷனுக்காகவும் சுய கனத்திற்காகவும் ஒரு கூட்டத்துல நம்ம ஜெபிக்கும் போதும் அவங்களுடைய கனத்தை எதிர்பார்த்து இல்ல நம்மளுடைய சொந்த கனத்தை எதிர்பார்த்து நம்ம ஜெபிச்சோம்னா அந்த ஜெபத்துக்கு வல்லமையே இல்ல. அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபத்துக்கு அப்பவே நம்மளுடைய சுய மரியாதைக்காக நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தோட பலனே அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ ஜெபத்துக்கு இத்தனை காரியங்கள் நம்ம மேற்கோள் காட்டி இருக்கு. இத்தனை காரியங்கள் நம்ம இருக்கும் நம்மளுடைய ஜெபத்துக்கு. சில வேளையில நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாத சூழ்நிலையில இருக்கும். நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாத ஜெபங்களா தான் இப்பொழுது இப்பொழுது இருக்கிற காலகட்டத்துல இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு தேவ சித்தமா இருக்கலாம், தேவ சித்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கலாம். சில வேளையில நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நம்மளுக்கு வாய்க்காத போகும்போது அந்த பாதையில கடவுள் நம்மள வழி நடத்த அவருக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். இல்ல அந்த பாதையில இப்போ ஒரு வேலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கல, அந்த வேலைக்கான வாய்ப்பே இல்ல, வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த வேலை கடவுளுக்கு பிரியம், நம்ம அங்க செய்யறது கடவுளுக்கு பிரியம் இல்ல. அந்த வேலையில ஏதோ ஒரு ஆபத்து நம்மளுக்கு காத்திருக்கு, அந்த வேலையில நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால கடவுள் அந்த வேலையை நம்மளுக்கு தடை பண்ணுவார். சோ இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஜெபிக்கும் போது பல வேளையில நம்மளுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது இல்ல. அப்போ நம்மளோட வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம், தேவன் நம்மள நேசிக்கிறது இல்ல, அவர் நம்ம மேல அன்பு செலுத்துறது இல்ல, நம்மளோட ஜெபத்தை அவர் கேட்கறது இல்லைன்னு சொல்லி நம்ம சில வேளை நம்ம நினைப்போம்னா அப்படி அது கிடையாது. இப்படி நம்மளோட வாழ்க்கையில ஒரு சத்தம் வரும், கடவுள் உன்னை நேசிக்கல, உனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் வரல, உனக்கு இந்த ஜெபத்துக்கான நீ அந்த ஜெபத்துக்கு அந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி இல்ல, அப்படி கூட வரலாம். கடவுள் உன்னை நேசிக்கலன்னு கூட ஒரு இதயத்துல நம்மளுக்கு ஒரு சத்தம் கேட்கும். ஆனா அது கண்டிப்பா அந்த சத்தம் பிசாசுடைய சத்தம் தான். கண்டிப்பா அது நம்ம யாருக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த சத்தம் வருதோ அப்ப நம்ம அலர்ட் ஆயிடணும். அது நம்மளுக்கு தேவனுடைய சத்தம் இல்ல, அது கண்டிப்பா பிசாசுடைய சத்தம். அப்ப நம்ம பிசாசுக்கு நம்ம சொல்லலாம், இல்ல தேவன் என்னை நேசிக்கிறார், என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார், இது ஆண்டோடைய சித்தம் இல்ல, கண்டிப்பா அவர் என்னை நேசிக்கிறார், எனக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் கண்டிப்பா என்னை நேசிக்கிறார், இது பிசாசுடைய சத்தம்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட சத்தம் கேட்கும் போது நம்ம கண்டிப்பா பிசாசுக்கு சவால் விடலாம். கடவுள் என்னை நேசிக்கிறார், ஒரு பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. சில வேளை நம்ம நிறைய சூழ்நிலை நம்மளுக்கு வரும், ஜெபத்துக்கான பதில் இல்ல, நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், ஜெபிக்காதவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் பெரிய பெரிய காரியங்களும் நடக்குது, ஜெபிக்கிறவங்களுக்கு பல சோதனைகள் பல காரியங்கள் நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப நம்ம கடவுளையே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். ஆனா அந்த நேரத்துல கண்டிப்பா நம்மளுக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நம்மளுக்கு வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கண்டிப்பா தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, கண்டிப்பா அவருடைய பிள்ளைங்களுக்கு அவர் கண்டிப்பா நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன். அதை மாத்திரம் நம்ம மறக்கவே கூடாது. தேவன் நம்மளை நேசிக்கிறார், எந்த சூழ்நிலையும் அவர் நம்மளை கைவிட மாட்டார் என்ற ஒரே ஒரு நிச்சயம் மட்டும் நம்மளுக்கு எல்லா நாளும் எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு இது வேணும். அப்போ நம்மளுடைய வேதத்துல நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு, நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. அப்படி கேட்கப்பட்ட ஜனங்களோட ஜெபத்தை யாரோட ஜெபம்லாம் கேட்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். 2 பேரை மட்டும் பார்க்கலாம், நம்மளுக்கு நேரம் குறைவா இருக்கு. எலியாவை பார்க்கலாம். எலியாவோட ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. யாக்கோபு 5:17-18 எலியா 3 வருஷம் 6 மாதம் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போ என்னது, எலியாவோட ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. எதற்காக அவன் ஜெபம் பண்ணினான்? யாக்கோபு 5
17 அது நம்ம பாக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. 17, 18 அந்த வசனம் இருக்கு. மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் 6 மாதம் கருத்தாய். அப்போ ஏலியாவோட ஜெபத்தை தேவன் கேட்டாரு. அதே மாதிரி இன்னொரு பெண்ணை குறித்து பார்க்கலாம். எஸ்தரோட ஜெபம். எஸ்தர் 4:16 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணினாள். எஸ்தரோட ஜெபம் அங்க கேட்கப்பட்டது. காரியம், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்போ கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஒரு நாள் அவர் ஜெபத்தை அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல, ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனா தான் இருக்கிறார். எஸ்தர் 5:14 நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை என்னன்னா, எஸ்தர் 5:14 இந்த காலத்துல நாம மௌனமா இருந்தா நம்மளுக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? அப்போ இந்த காலத்துல எஸ்தர் 5:14 நாம மௌனமா இருக்க கூடாது. ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் நாம முழங்கால் படிடும் போது நம்மளுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் தருகிற தேவனா இருக்கிறார். இந்த காலத்துல நாம மௌனமா இருக்க கூடாது. சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 102:16 திக்கற்றோட ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இப்போ திக்கற்றோட ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணுகிறது இல்ல. சங்கீதம் 102:16. சங்கீதம் 22:24 பார்க்கலாம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்கப்படாமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். சங்கீதம் 22:24 இந்த வசனம் இருக்கு. சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மார்க் 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். லூக்கா 18:7 தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ ஜெபத்துக்கு உண்மையாவே இப்பொழுது விசுவாசமாய் நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ஜெபத்துக்கு கண்டிப்பா கர்த்தர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அப்போ ஜெபத்துக்கு நம்ம எப்பவுமே நம்ம ஜெபத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. ஜெபம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நம்ம ஒரு ஐக்கியம் வைக்கணும். ஆண்டவரோடு கூட நம்ம உறவு வைக்கிறது முக்கியமான ஒரே ஒரு காரியம். அவரோடு கூட நம்ம ஜபிக்கிற ஜபம் தான் அந்த உறவை மேன்மேலும் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளணும். அப்போ ஜபம் எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு அவசியம். நம்மளுக்கு மட்டும் அவசியம் இல்ல, இந்த தேசத்திற்கும் ஜபம் அவசியம், சபைக்கு அவசியம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவசியம், குடும்பத்துக்கு அவசியம், பிள்ளைகளுக்கு அவசியம், சமுதாயத்துக்கு அவசியம். அப்போ இந்த உலகத்துக்கே சபைக்கும் ஜபம் ரொம்ப அவசியம். அப்போ ஜபம் ஒன்றிதான் நம்ம இக்கால பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. ஒரே ஒரு காரியம் ஜபம். கண்டிப்பா ஜபிக்கிறவங்களுக்கு பாடுகள் வராது, கஷ்டங்கள் வராது, துன்பங்கள் வராதுன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. அப்போ நானும் அப்போ ஸ்டார்டிங்ல ரட்சிக்கப்பட்டு புதுசா இருக்கிற டைம்ல ஜபிக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, ஜபிக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழலான்னு சொல்லிதான் ரட்சிக்கப்பட்ட அந்த புதிய காலங்களில சின்ன வயசுல வாலிப பிராயத்துல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி கிடையாது. கண்டிப்பா நம்மளுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. கடவுளை தேடும் போது கண்டிப்பா பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, எல்லா இழப்புகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா நம்ம ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளும் போது அவர் பட்சத்துல நாம அவர்கிட்ட போறதை விட அவரை நம்ம பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நம்ம ஒவ்வொரு நாளை வச்சுக்கணும்னு நம்ம முயற்சி எடுக்கணும். எப்பவுமே ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிக்கும் போது அது எது மூலியமான ஜெபம் மூலியமா மட்டும்தான். அந்த ஜெபமும் வேதவாசிப்பும் தேவனோடு கூட நம்ம வைக்கிற உறவும் நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட ஒரு ஒழுங்கான வாழ்க்கையா இருந்துச்சுன்னா, ஆண்டவரோடு கூட மாத்திரல மனுஷனோடு கூட ஒரு சுத்த மனசாட்சியோட, கடவுளோட கூட சுத்த மனசாட்சி, மனுஷனோடு கூட ஒரு சுத்த மனசாட்சியோடு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது அவருடைய நீதிகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஜபத்துக்கான
முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கும் போது கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல முற்றிலுமாய் நம்ம ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கையத்தான் நம்ம வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.